தியானத்தினுடைய தலைப்பு ரகசிய வருகை பற்றிய வேத கண்ணோட்டம். The evening topic of the study is Rapture, a biblical perspective. ரகசிய வருகை என்பது இன்றைக்கு நாம் அநேக இடங்களிலே, ஆலயங்களிலே, ஊழியங்களிலே, பிரசங்கங்களிலே நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். Rapture is a familiar, exciting word for many of us because we keep hearing from various sources and preachings. ரகசிய வருகை என்பதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க அவசியமாகிறது. கர்த்தருடைய வருகை ரகசியமாகத்தான் இருக்கிறது என்பதிலே சந்தேகம் கிடையாது. God's coming, the Lord's coming rather, is secret, or it is secret. In that sense, it is true that the Lord's second coming would be secret because it is like a thief coming. ஒரு திருடன் வருகிற விதமாக நம்முடைய ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்பதை வேதத்திலே நாம் பல இடங்களிலே படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை என்று படிக்கும்போது, முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையிலே ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது என்று கிபி 1830 வருஷத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு போதனை வந்திருக்கிறது. இதை வேதத்திற்கு புறம்பான போதனை என்று சொல்லக்கூடாது, தேவதூஷணம் என்று சொல்லக்கூடாது. தெளிவாக இது ஒரு வித்தியாசமான ஒரு போதனை என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். Since 1830 rather, this concept that between the Lord's first and second comings advents, there is a secret coming of the Lord to take up the believers. That is not a heresy, that's not a false teaching by no means, but it's a different approach to the second coming of Christ. That's what we have to see or take it in at the beginning. It's a different teaching. It's not a false teaching, it is not a heresy, it is a different teaching. ரகசிய வருகை என்பது மறுபடியும் தேவ தூஷணம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு தவறான போதனை அல்ல, ஒரு வித்தியாசமான இரண்டாம் வருகையோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு வித்தியாசமான போதனை என்பதை நாம் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி 1830 வருஷம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சீர்திருத்த காலத்திலே மார்ட்டின் லூதர் போன்றவருடைய காலத்திலே, அதற்கு பின்பு பியூரிட்டன்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் மிஷனருடைய காலத்திலே ரகசிய வருகை என்பதை பற்றிய எழுத்துக்களோ போதனைகளோ அதிகமாக இல்லை. 1830 வருஷம் ஜான் நெல்சன் டாபி, பெயரை நன்றாக கவனியுங்கள். அந்த மனிதர், அந்த ஒரு தேவ பக்தன், ஒரு ஆழமான தேவ மனுஷர், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடையிலே ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது, அதிலே விசுவாசிகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்ற ஒரு போதனையை அவர் முன்வைக்க தொடங்கினார். மறுபடியும் இது தேவ தூஷணம் அல்ல, வேதத்தை விட்டு ரொம்ப தூரம் போனதாக அல்ல. இது ஒரு கடவுளுடைய மனுஷர், ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தவர். ஆனால் அவர் சொன்ன ஒரு கோட்பாடு 1830 வருஷத்திற்கு பிறகு அது பிரபலமடைய ஆரம்பித்து உலகம் முழுவதும், ஏன் சிறு வயதிலே நாங்கள் கூட ஆண்டவருடைய வருகை ரகசியமாக இருக்கும் என்பதை போன்ற ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தோம். இந்த பின்னணியிலே, இந்த மாலையிலே உங்கள் முன்பாக ரகசிய வருகை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய இரண்டாம் வருகையோடு அது எப்படி தொடர்புடையது என்பதை எல்லாம் நாம் கவனிக்க இருக்கிறோம். This evening we are going to look into the secret coming of the Lord in relation to the second coming, the ultimate judgment of Christ. And we need to look into the key passages that are advocated to subscribe to this theory called the rapture. இந்த ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய இரண்டாம் வருகையோடு நெருங்கிய தொடர்புடைய இந்த போதனைக்கு பயன்படுத்தப்படுகிற 3 முக்கியமான வேத பகுதிகளையும் அதனுடைய பின்னணியோடு இந்த மாலையிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மறுபடியும் வலியுறுத்தி கூற விரும்புவது, இது தவறான போதனை அல்ல, இது ஒரு தேவதூஷணம் அல்ல.
Again and again, I want to emphasize this is not a false teaching, this is not a heresy like Jehovah's Witnesses and others. This is godly people, godly men who have advocated a different teaching which is popularized as the rapture. மறுபடியும் இது வித்தியாசமான போதனை என்பதை மாத்திரம் சொல்லுகிறோம். இது தவறான துர்போதனையோ தேவதூஷணமோ அல்ல. கர்த்தரை நேசித்தவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக தெளிவாக வேதத்தின்படி ஊழியம் செய்தவர்கள் இரண்டாம் வருகையோடு சொன்ன, அவர்கள் முன்னெடுத்த ஒரு ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய போதனை என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு இரண்டு முக்கியமான சில வசனங்களை பார்க்க போகிறோம். 3 வேத பகுதிகளுக்கு 2 வசனங்களை முதலாவது நாம் பார்க்கலாம். There are 2 scriptural references that we would see straight away, and then we come to those 3 passages we have mentioned just now. Please turn with me the scriptures to see what the Bible has to say about the second coming of Christ and its related incidents or instances. வேதத்து வசனங்களை தயவு செய்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையோடு தொடர்புடைய இந்த சம்பவங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்ப்பது நல்லது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் பகுதி. 1 Thessalonians 4:17 is the first reference that we have to look into this evening. 1 தெசலோனிக்கேயர் 4:4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 Thessalonians 4:17. 1 தெசலோனிக்கேயர் 4:17. மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகாயத்திலே நாம் எடுக்கப்பட போகிறோம். 1 Thessalonians 4:17 says, when we who are alive would be taken up in the clouds, and then we will be with the Lord. We will be taken up into the clouds, in the clouds. அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 40-41வது வசனம். Matthew chapter 24 verses 40 and 41. Matthew 24, 40 and 41. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இந்த 2 வேத வசனங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது என்பதற்காக இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனங்களை மையமாக வைத்து இப்படி கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக ஒரு ரகசிய வருகை இருக்க போகிறது. அதற்கு பிறகு 1000 வருட அரசாட்சி, அந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக 7 வருஷம் உபத்திரவம், அதற்கு முன்பும் அதில் 2 வகையான கொள்கைகள் இருக்கிறது. ஆகவே உபத்திரவ காலம், மகா கொடிய உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாக சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்பதுதான் இதனுடைய சாரம்சம். The tenet of the rapture teaching is all about this church will be taken up before the great tribulation that would occur. Number 1, pre-millennials who say 1000-year reign, and then post-millennials who say 1000-year reign after Christ. So the basic concept of rapture, again advocated by godly people, there is no doubt they are godly people, they are earnest to the scriptures, is that before the great tribulation could occur, church will be taken up. ஆகவே ரகசிய வருகை என்பது மிக முக்கியமாக சபை கொடிய உபத்திரவத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். Again, I am coming back to the basic tenet of the rapture doctrine or theory, that the church will be taken up before great tribulation could come. ஆகவே அந்த அடிப்படையிலே அதுதான் இந்த ரகசிய வருகையினுடைய சாரம்சம். This is the substance of the rapture, the secret coming of Christ, that the church would be spared from the great tribulation that would befall upon human race. அதிலிருந்து அதை அடிப்படையாக வைத்து ஒரு 7 தன்மைகளை பார்க்கலாம்.
ரகசிய வருகையினுடைய 7 தன்மை. அது இது மிக முக்கியமானது. இது இந்த நாம் கேட்டது பெரிய மகா குடி உபத்திரவம் வருவதற்கு முன்பதாக, 7 வருஷ உபத்திரவம் வருவதற்கு முன்பதாக, அல்லாவிட்டால் 7 வருஷ உபத்திரவத்தின் மையத்திலே 3.5 வருஷத்திலே கர்த்தர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது. ஆகவே அதனுடைய அடிப்படையிலே அதை மையமாக வைத்து சொல்லப்படுகிற 7 காரியங்களை நாம் கவனிக்கலாம். 1, ரகசிய வருகை என்பது அமைதியாக இருக்கும். அல்லாவிட்டால் அது மற்றவர்கள் காணப்பட முடியாமல் இருக்கும். திடீரென்று விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Rapture is silent and invisible. சில வருஷங்களுக்கு முன்பு வேடிக்கையாக அமெரிக்காவிலே சில சம்பவங்கள் நடந்தது. விமானிகள் 2 விமானிகளிலே ஒருவரை விசுவாசியாக தெரிந்தெடுப்பார்கள். அது எப்படி தெரிந்தெடுப்பார்கள் என்று தெரியாது. ஏனென்றால் திடீரென்று ரகசிய வருகை வந்து அந்த விசுவாசி விமானி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவிசுவாசி விமானி அந்த விமானத்தை பத்திரமாக தரையிருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய சாராம்சம். இப்படியெல்லாம் அதனுடைய தாக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது திடீரென்று நடக்கும், அமைதியாக இருக்கும். Rapture is silent, visible. number 1. முதலாவது, ரகசிய வருகை என்பது அமைதியாக யாருக்கும் தெரியாமல் நடக்கும். திடீரென்று காலையில் எழுந்து பார்த்தால் வீட்டில் ஒருவர் காணாமல் போயிருப்பார். என்னானது? ரகசிய வருகை வந்து விட்டது. வேலை செய்கிற ஒருவர் திடீரென்று வேலைக்கு வரமாட்டார். என்னவென்று கேட்பார்கள், அவர் ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது போன்று. 2வது, ரகசிய வருகைக்கு பின்பு அநீதிமான்கள், துன்மார்க்கர் இந்த உலகத்திலே தங்கியிருப்பார்கள். ஏனென்றால் நீதிமான்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், திரியேக தேவனை ஆராதிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் சபையிலே இந்த உலகத்திலே அவிசுவாசிகள் மாத்திரம் இருப்பார்கள். The second aspect of this rapture is that it leaves the wicked alone in this world. Once the church is taken up, the believers are taken up, only the wicked would be all over the place. They would be in the world. They are left behind. 3வது, நாம் ஏற்கனவே சொன்னது போல விசுவாசிகளின் நீதிமான்களை மகா கொடிய உபத்திரவத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தேவன் ரகசியமாக வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக வருகிறார். The third aspect is, as we have been emphasizing, the righteous would be protected from great tribulation. The church would be taken up because the Lord doesn't want the church to suffer the great tribulation. மகா உபத்திரவத்தை சபை சந்திக்க கூடாது என்பதற்காக கிறிஸ்து ரகசியமாக வந்து அவர்களை சபை எடுத்துக்கொள்ள போகிறார். 4வது, அப்படி நாம் பார்க்கும்போது இரண்டாம் வருகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை 2 படிகளிலே நடக்க போகிறது. முதலாவது, ரகசிய வருகை வரப்போகிறது. அதற்கு பிறகு 1000 வருடம் அரசாட்சி. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வருகையிலே 2 அம்சங்கள் இருக்க போகிறது. It also implies, number 4, there are 2 separate events with regards to the eschatology, the finality of human race and world. That is, the secret coming, 1000-year reign of Christ, visible reign on the earth, and then the justification or the final white throne judgment. Number 4. 5வது, 7 வருஷம் கொடிய காலம் இருக்க போகிறது. There are 7 years of 7-year long tribulation. There are subdivisions into that which says 3.5 years tribulation, and then 3.5 years which would be even more greater tribulation to occur. முதலாவது 7 வருஷம் மகா உபத்திரவ காலம். முதல் 3.5 வருஷம் குறைவாக இருக்கும். அதற்கு பிறகு அடுத்த 3.5 வருஷம் மிக கடுமையானதாக இருக்கும். 4வது, ரகசிய வருகை என்பது அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடந்துவிடும். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட உடனே மகா உபத்திரவம் ஆரம்பிக்கும். ஆகவே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்தி கிறிஸ்து வந்தவுடனே அவன் இந்த உலகத்தை ஆள முயற்சி செய்வான். அப்பொழுது காரியங்கள் நடக்கும் என்பது போல. Number 6, rapture will take place before the coming of Antichrist, who will bring about the tribulation, the 7-year tribulation, or even the 3.5 years period of tribulation. So the Antichrist will appear once rapture takes place. 7வது, ரகசிய வருகளை எடுத்துக்கொள்ளப்படாத அநீதிமான்கள் துன்மார்க்கருக்கு மனம் திரும்புவதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும்.
The seventh aspect of the rapture is that the wicked who are left behind will have a second chance to repent and to believe on the name of Lord Jesus Christ for their salvation. There will be a second chance given to the wicked. துன்மார்க்கருக்கு, இந்த உலகத்திலே கைவிடப்பட்டவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த அடிப்படையிலே தேவன் செயல்பட போகிறார். இப்படி இந்த 7 அம்சங்கள், அதில் சிறிய சிறிய மாறுபாடுகள் இருந்தாலும் இந்த 7 அம்சங்கள் அடிப்படையிலே ரகசிய வருகை என்பதை குறித்து போதிக்கப்படுகிறது. These 7 ingredients are part of this teaching. Again, it's not a heresy, the teaching called rapture, and this is what is being popularized around the world. In India especially, it's so popular, even the churches, Bible believing, good, earnest Christians and churches, even some great scholars, great godly scholars who still advocate this teaching. இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம்? இந்த ரகசிய வருகைக்காக முன்னெடுக்கப்படுகிற 3 வேத பகுதிகளை பார்க்க போகிறோம். 2 வசனங்களை ஏற்கனவே பார்த்தோம். எப்படி வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற ஒரு வசனம் 1 தெசலோனிக்கர் 4:17. இன்னொன்று மத்தேயு 24 எந்திரம் இறைக்கிற 2 பேர்ல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். ஒரே படுக்கையிலே படுத்திருக்க 2 பேர்ல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இந்த 2 வசனங்களும் அதனுடைய சாரம்சம். அந்த பகுதிகளை பார்ப்பது மிக மிக அவசியம். We have already seen 1 Thessalonians 4:17, which according to Paul suggests that we would be taken up in the air, in the clouds, and we will be with the Lord. Yes, it is in the Bible. And again Matthew 24 verses 40 and 41, where 2 will be lying in the bed, one will be taken up, another will be left behind. 2 are in the field, one will be taken up, another will be left behind. 2 are grinding the flour, one will be taken up and will be left behind. So those 2 passages are two specific passages we have seen, but we are going to see the 3 major passages related to that, which has been the basis of this teaching rapture. மத்தேயு 24 அதிகாரம். மத்தேயு 24 அதிகாரத்திலே இது மிக முக்கியமான பகுதி. மத்தேயு 24 அதிகாரம், இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி படிக்கிறோம். Matthew chapter 24 is one chapter or few verses, the major portion of Matthew 24, especially verses 42 to 44. மத்தேயு 24 அதிகாரம் 42 இருந்து 44 வரைக்கும். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இதுல நாம் முதலாவது பார்த்த 2 பேரிலே ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பது ரகசிய வருகை என்று சொல்லப்படுவது. இந்த பின்னணியோடு நாம் பார்ப்பது மிக மிக முக்கியம். This particular passage of the Lord's rendering about his second coming is being taken or is being suggested to say that it talks about the secret coming of the Lord Jesus Christ. But if we understand and go back to the preceding words or the entire chapter to know the background in which this narration is given, we will understand something deeper. இந்த மத்தேயு 24 அதிகாரத்தினுடைய பின்னணிக்கு நாம் போனால் இந்த சொல்லப்பட்ட இந்த வாசகங்கள் எதோடு தொடர்புடையது என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24 அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகிற அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பித்து அதை காண்பித்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அது கிபி 70ஆம் வருஷத்துல நடந்தது. அந்த தேவாலயம் கிபி 70ஆம் வருஷம் ரோம சக்கரவர்த்தி தீத்து என்பவனால் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டது. Matthew 24 verse 1 and 2, the disciples were showing the magnificent the structural side of the temple, and they are astonished to see, and even to the kind of explaining to Christ how extraordinary it is
for which the Lord said, this will be destroyed, and it did happen in AD 70 when the Roman Emperor Titus destroyed the temple. Now let's come back to verse 3. இப்பொழுது 3ஆம் வசனத்திற்கு வருவோம். பின்பு அவர் ஒலிவின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். This discourse is taking later on, at the later stage. சீஷர் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும், அடுத்த வார்த்தையை கவனியுங்கள், உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? There are two aspects to one question. Yes. What is a sign with regards to your second coming or your coming? Let's say, to start with, let's say they didn't mention second coming, your coming, and also to the end of the world. உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பந்தம்? They are not talking about the intermediate stage that something will take place before your second coming. They are specifically asking a question. What are the signs that you are going to give with regards to your coming, and also to the end of the world, to the end of the eschatological aspect of it? உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். இதை நீங்கள் தயவு செய்து கவனிக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் வேதத்தை அதனுடைய பின்னணியோடு படிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன ஒன்று, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன, இந்த இரண்டையும் இணைத்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். He is giving a caution straight away, because there would be a lot of theories, lot of advocacies, there are arguments and counter arguments, there would be claims and counter claims with regards to my coming. So you have to be cautious, you need to be watchful with regards to my coming and to the end of this world. இப்படி ஆரம்பித்து எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அநீதிகள் வரும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று ரெண்டு இருக்கிறது. 30ஆம் அதிகாரத்தை படிக்கலாம். இது எதை பற்றி பேசுகிறார்? அவருடைய வருகைக்கும், வருகை பற்றியும், இந்த உலகத்தினுடைய முடிவையும் பற்றியும் பேசுகிறார். We have to be very clear with regards to the answer that he is giving in the entire chapter, because it even continues in chapter 25. Actually 24 and 25, these chapters together is one portion. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரமும் இணைந்த ஒரு பகுதி. ஆண்டவரிடத்திலே சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு 24 25 அதிகாரங்களிலே ஆண்டவர் முழுமையாக பதில் கொடுக்கிறார். 26ஆம் அதிகாரம் வேறு வகையிலே செல்லுகிறது. ஆகவே 24 25 அதிகாரங்கள் ஒரே ஒரு செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சி. Chapters 24, Matthew 24 and 25 are one discourse explained in two chapters. So it's not a separate event. He's answering to the question that the disciples have asked, what are the signs with regards to your coming and the end of the world? இப்பொழுது 30ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது என்றால் அவருடைய வருகையோடு சம்பந்தப்பட்டது. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். Have you noticed this, please? This is a key word. When the Son of Man will appear in glory in the clouds, when he comes with his glory and might, the generations of the entire world will see and mourn. They will be terrified at the sight of the coming of Christ. It is not invisible, it is visible. அதை எல்லாரும் பார்ப்பார்கள், சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். 31ஆம் வசனம், வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். It is audible, it is visible. கேட்கக்கூடியதும் பார்க்கக்கூடியதுமாய் இருக்கிறது. வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். It will be a mighty thunderous noise. It is not an invisible act. அதை சொல்லிக் கொண்டு வரும்போதுதான் இப்பொழுது கவனிப்போம். 37ஆம் வசனத்திற்கு வரும். Let's come back to verse 37 of Matthew 24. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலம் என்ன? நியாய தீர்ப்பின் காலம். நன்றாக கவனிக்க வேண்டும். நோவாவினுடைய சம்பவம் நோவா காலத்திலே நடந்தது. உலகத்தை தேவன் நியாயம் விசாரித்ததனுடைய, நியாயம் தீர்த்ததனுடைய ஒரு முன் அடையாளம். Let's see
verse 37, as in the days of Noah, when it will be like the days of Son of Man. We have to clearly understand the days of Noah are the flood that has occurred, the worldwide flood that has occurred during the time of Noah is a sign of judgment of God. It is like a judgment that is going to come at the time of the Lord. That's why it says, like as it has happened during the time of Noah, it will be at the time of the coming of the Son of Man. The judgment will take place, because Noah's incident or the Noah's flood is a sign of God's judgment to come. There are other scripture quotes we can cross-check to assume or to confirm that Noah's ark or the flooding was all about God's final judgment, a sign of God's final judgment. Verse 38, 38ஆம் வசனம், எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். 39ஆம் வசனத்திலே ஜலப்பிரளயம் வந்து அவிசுவாசிகளை முழுமையாக வாரிக்கொண்டு போய்விட்டது. அதே போல 39 பின்பகுதி, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Likewise it will happen during the coming of the Son of Man. It is evident and it's crystal clear to a naked eye, naked understanding, that the flood during the time of Noah is a clear evidence of God's judgment upon unbelievers and the safety of the believers. And similarly, it will take place during at the second coming of Christ. எப்பொழுது நான் 40ஆம் வசனத்தை படிக்கலாம். When that happens, when Noah flood like situation happens, இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவன், ஒருவர் கைவிடப்படுவன். இதற்கான அடையாளம் என்ன? யூத கலாச்சாரத்திலே வயலிலே வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைக்கிறதாக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் இன்னொரு இடத்திலே இரண்டு பேர் ஒரு கட்டிலே படுத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் எந்திரம் அரைக்கும் போது இரண்டு ஸ்திரீகள் பெரிய அவருடைய மாவு அரைப்பதற்கு அந்த இயந்திரம் பெரிய இயந்திரம். அந்த இயந்திரத்தை இயக்கும் போது இரண்டு பேர் ஒரே மனதோடு செய்தால் ஒழிய அதை இயக்க முடியாது. வயலிலே எப்படி இரண்டு மாட்டை பூட்டி அதை வழிநடத்தி செல்வார்கள், அப்படி இரண்டு பேர் ஒரு மனதோடு செய்தால் ஒழிய வயலிலே வேலை நடக்காது. இப்படி இரண்டு பேர் நீங்கள் எவ்வளவுதான் ஒரே கட்டிலே படுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருந்தாலும், தனிப்பட்ட முறையில நீங்கள் விசுவாசியாவிட்டால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கைவிடப்படுவீர்கள், எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். எப்படி? அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பின் நாளிலே அப்படி நடக்க போகிறது. ஆகவே 42ஆவது வசனம், உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். So be watchful, because you do not know the hour, the time of the coming of the Lord. So you need to be watchful. You need to be on the guard, whether you have come to know the understanding of gospel and accepted Christ who died on the cross of Calvary. So it is clear in the entire narration of Matthew 24, it clearly talks about the second coming, the judgment. It doesn't suggest that there would be an intermediate or a separate event of rapture taking place. Yes, rapture எடுத்துக்கொள்ளப்படுவோம், உண்மைதான். ஆனால் இரண்டாம் வருகைக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கும் என்பதற்கு இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முழு பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள். நாம் சில வசனங்களை தான் நாம் பார்த்தோம், ஆனால் அந்த முழு வசனத்தையும் பாருங்கள், இப்படித்தான் நடக்க போகிறது. ஆகவே இதை நாம் கவனிப்பது மிக மிக முக்கியம். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இரண்டாவது பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களை பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே படித்தது போல 17ஆம் வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், உயிரோடு கூட இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னால், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்திலே வருவார், சீக்கிரம் வந்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள்.
The word 1 Thessalonians 4:17 that we will be taken up in the clouds and we will be with the Lord is due to the fact that the first century Christians firmly believed that the coming of Christ would occur during their time. It is same with us. We still believe that anytime the Lord may come because there are enough evidences, there are enough indications. The first century Christians believed similarly that the Lord would come during their tenure, their period, their lifetime. That's why Paul says we will be taken up. Those who are alive, we will be taken up. Those who are dead in Christ already will be raised, and we will be joined together. We will be caught up in mid-air. That's true. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், முதலாவது இருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எழுந்து செல்லுவோம். அதைத்தான் அந்த அடிப்படையிலே சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது மாரநாதா என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு நாம் நிறைய பேர் குட் மார்னிங் என்று சொல்லுகிறார்கள், குட் ஈவினிங் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட் என்ற வார்த்தை அதிகமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பிரபலமாகிறது. அன்றைக்கு முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் மாரநாதா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். மாரநாதா என்றால் கர்த்தர் வருகிறார். The Lord's coming at hand. That's the reason during the first century the Christians would greet each other with the words Maranatha, which means the Lord comes. Like we these days people say praise the Lord. There are people who say good morning, good evening. It's not bad. Just because we say praise the Lord, that doesn't mean that we are believers. We are any better Christians compared to others. But early Christians, first century Christians, because they had a strong belief that the coming of Christ would take place during their lifespan, they said Maranatha, which is Christ is coming. ஆகவே அந்த அடிப்படையிலே பவுல் சொல்லுகிறார், முதல் நூற்றாண்டிலேயும் அதை நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்ப நாம் எங்கே பார்க்க வேண்டும்? 16ஆம் வசனத்தை பார்க்கலாம். Verse 16 is the key to understand. Is it invisible and not secret? Is it secret and visible? Invisible? Let's see. 1 Thessalonians 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், look at the narration. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை பாருங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். There will be a mighty thunderous noise. The Lord would come in mighty power, that everybody will see. Everybody will have an opportunity to see him. That's a last event in the human race. Every attention will be towards him. To the extent the Bible says, even those who pierced him, those who abused him would see this wonderful sight and then they would mourn over their lives. அவரை குத்தினவர்களும் புலம்புவார்கள், பூமியின் கோத்தரத்தார் யாவரும் புலம்புவார்கள். ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். You are already aware that he would come like a thief. A thief will come unannounced. A thief is expected. He comes at an unexpected time because the nature of a thief is to see us of God. He doesn't intimate us early to say, I'm coming to your house to plunder your house or to take away things. It is clear. ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம்? தெசலோனிக்கேயர்ல இயேசு கிறிஸ்து நாளைக்கு வருவார், சீக்கிரம் வருவார் என்பதனாலே வேலைக்கு போகாமல் அநேகம் பேர் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், அதனால்தான் 2 தெசலோனிக்கேயர் நிருபமே கர்த்தர் வருவது உண்மைதான், கர்த்தர் நாளைக்கு வருவார் என்பதை போல உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆனால் 100 வருஷம் கழித்து வருவார் என்பதை போல நீங்கள் திட்டமிட வேண்டும், திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். The Thessalonians were lazy because they said the Lord is going to come anyway. So why should we eat? Why should we go and work? That's why Paul has written this particular epistle, 2 Thessalonians, which deals with the second coming of Christ and this aspect. Yes, the Lord is going to come, but you have to expect the coming of Christ as if he is coming tomorrow. But at the same time, you have to plan your lives and your lifestyle as if the Lord would come 10 years, 100 years later. So there is a kind of anticipation in the sense that he would come tomorrow. At the same time, you are planning like 100 years from now the Lord would come. அந்த அடிப்படையிலே தான் மறுபடியும் சொல்லுகிறார்,
1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். 1 Thessalonians 1:7. 2 Thessalonians 1:7. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி, அநீதியுள்ள ஆக்கினை அல்ல, நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போதும் அப்படி ஆகும். 10ஆம் வசனத்திலே அவர்கள், அதாவது அவிசுவாசிகள், கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகவே பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கர் 4:18, இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். You encourage each other with these words that the Lord would come. Where do we need encouragement? When we are troubled, when we are despondent. We go down in spirit. We need encouragement. These are the words that we need to encourage by stating it to each other, that the Lord's coming is at hand. His coming is at any time, and He would take us up. How will He come? He will come in His mighty power, with the shout of the trumpet shout. இந்த பின்னணியிலே தான் நாம் இதை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர்ல நாம் ஏற்கனவே பார்த்தோம். நிறைய பேர் என்ன சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து விடுவார், நாளைக்கு வந்து விடுவார் என்றுதான் சொன்னார்கள். பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வந்தது உண்மையானால், அவருடைய ரகசிய வருகையை போன்றது வந்தது உண்மையானால், நானே இன்னும் இருக்கிறேனே என்பதை போல சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து, அவருடைய வருகை நாம் அவரோடு சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை இருக்க போகிறது. அது ஏற்கனவே கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அல்லாவிட்டால் கள்ள கிறிஸ்துக்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி உச்சத்தை அடைய போகிறது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவனுடைய வருகை பொறுத்தளவிலே அது வல்லமையோடும் பலத்தோடும் எக்கால சத்தத்தோடும் இருக்க போகிறது. இந்த பின்னணியிலே இதிலே நாம் பார்ப்பது, இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை உற்சாகப்படுத்துங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது பகுதி, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். That third passage is 2 Peter chapter 3 verses 10 to 13. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 13 வசனங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகியும் பூமியில் அதனுடைய கரிகளாம் அழிந்து போகும். அப்போ வெளிப்படையான தோற்றத்தை இங்கே பேதுரு சொல்லுகிறார். மறுபடியும் பேதுரு கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் ஜலத்தினாலே எப்படி உலகம் அழிக்கப்பட்டது என்பதையும் இணைத்து சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே மத்தேயுவிலே படித்தோம், நோவாவினுடைய வெள்ளம் போல, வெள்ளத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷனுடைய காலத்திலும் நடக்கும். அது நியாய தீர்ப்பினுடைய அடையாளம். ஒரே 2 பிரிவாக பிரிக்கப்பட்டது. அநீதிமான்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டார்கள், நீதிமான்கள் கர்த்தருடைய சமூகத்திலே சேர்க்கப்பட்டார்கள். பேதுருவும் கர்த்தருடைய வருகை பற்றி பேசும்போது, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். 9வது வசனம். இங்கே கவனிக்க வேண்டியது 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனம். Let's look into verses 3 of 2 Peter chapter 3. 2 Peter chapter 3 verses 3, 4 and 5. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுயேட்சைகளின் மேல் நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டித்தின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் முழுவதும் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இந்த 6ஆம் வசனம் நோவாவுடைய காலத்துடைய வெள்ளம், அந்த இடத்துல ஆண்டவர் செய்த அந்த நியாய தீர்ப்பினுடைய அடையாளம். அதைத்தான் இங்கே பேதுரு சுட்டி காண்பிக்கிறார். Verse 6 clearly teaches us with regards to the Noah's flood, which demonstrated God's judgment upon the wicked world. In this context, Peter is explaining why is he tarrying, why is the Lord tarrying? Not because he is unfaithful to his promises,
to his promises, but he is long suffering that many would come to know the Lord, many would repent and believe. So he is long suffering, he is patient. Not that he is abandoned his promises. அவர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை மறந்து விடவில்லை. ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து அவர் செய்கிறார். ஆகவே ஜலத்தினால அடிக்க போவதில்லை உலகம் முழுவதையும். அங்கெங்கு சில வெள்ளங்கள் வந்தாலும் உலகம் முழுவதும் அவர் ஜலத்தினால் அடிக்க போவது கிடையாது. அக்கினிக்கிரையாக வைத்திருக்கிறார். அவருடைய வருகையின் சமயத்தில் அது நடக்க போகிறது. ஆகையால் பேதுரு தன்னுடைய நிருபத்தை எப்படி முடிக்கிறார்? 12ஆம் வசனம் 3:12, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். You be prepared, you earnestly long for the day of the Lord, the judgment day. There's nothing in between. The judgment day which will be visible and audible, that the Lord would come in mighty power with thunderous sound, and he will judge the entire world. Everybody will look up to him, and some of them would say, mountains come and cover us. Oh, we are fearful. We have no escape route. But it's too late for anybody to go into hiding. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இப்படி வேதத்தில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். இந்த 3 பகுதிகளும் மற்ற வேத பகுதிகளும் கர்த்தருடைய வருகை என்பது பிரத்யட்சமாக இருக்க போகிறது. அது சத்தத்துடன் வல்லமையோடு அவருடைய மகிமையோடு வெளிப்பட போகிறது. அது சடிதியிலே வரும் என்பது ரகசியம். அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. The secret is that his coming would be like a thief coming to our house to plunder our house. That's a secret. We believe in the secret coming of Christ. Yes, it is scriptural. But the timing has to be, or the occurrence, when would it happen? How does it happen? That is where the difference comes. அந்த வித்தியாசம் கண்டிப்பாக ஒரு திருடன் வரப்போகிற விதமாக வரப்போகிறார் என்பது நிச்சயம். ஆனால் எப்பொழுது எப்படி நடக்கும் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாம் வருகையில் ஆண்டவர் பாவம் இல்லாமல் வந்தார், பாவத்தை சுத்திகரிப்பதற்காக வந்தார். 2ஆம் முறை பாவத்தை அழிப்பதற்காக வரப்போகிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தார். 2ஆம் முறை பாவத்தை அகற்றுவதற்காக வரப்போகிறார். His first coming was to take away the sin, to forgive our sins, to clear sins, those who repent from those who repent and believe on the Lord Jesus. The second coming will be to destroy, or to once for all deal with the aspect of sin, and then the new heaven, new earth will be created in which God's righteousness will be all over. The first coming is all about taking away the sin. Second coming, putting away the sin, that once for all that sin and the root cause, the devil will be cast into in the eternal damnation. அப்போ முதலாம் வருகையை பற்றியும் 2ஆம் வருகையை பற்றியும் வேதம் சொல்லுகிற சில முக்கியமான கருத்துக்களை பார்த்து முடிக்கலாம். Let's look into a couple of verses to say, or to connect the link between the first coming and the second coming. தீத்து 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே மன்னிக்கவும், தீத்து 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று, தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அது அவருடைய முதல் வருகை நடந்தது. 2ஆம் வருகை 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. It teaches us that there is a second coming and we need to wait for the Lord to appear, by which he would completely eradicate or remove sin from this world, where his righteousness will reign forever and for eternity. அதே போல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், Hebrews chapter 9 and verse 26, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார். ஏற்கனவே கடைசி காலம் என்பதை நாம் படித்திருக்கிறோம். எது கடைசி காலம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பாவத்தை அகற்றுவதற்காக, பாவத்தை மன்னிப்பதற்காக, விசுவாசிக்கிறவர்களுடைய பாவத்தை அகற்றுவதற்காக
சிலுவையிலே மரித்து உயிர் செழுந்ததிலிருந்து கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை ஏற்கனவே ஒரு பாடத்திலே படித்தோம். அந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார். எதற்காக? பாவங்களை நீக்கும் பொருட்டாக. இப்பொழுது 28ஆம் வசனத்தை பார்க்கலாம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு, ஏற்கனவே நடந்து விட்டது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அளிக்கும்படி. இந்த ரட்சிப்பு என்ன? பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து விடுதலை, தி குளோரிபிகேஷன், மகிமைப்படுதல். காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே விடுதலை கொடுக்கும்படியாக இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். There will be a second coming. It clearly states the first coming occurred to take the sins away, or to purge the sins and to die for the sins, the eternal the damnation. And those who believe on the Lord would have the salvation, the initial deposit of salvation, that is justification and sanctification. நீதிமானாக்கப்படுதல், அந்த ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலாக்கப்பட்டு வருகிறோம். மறுபடியும் இரண்டாம் தரம் அவர் வரப்போது எதற்காக? பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே நம்மை விடுதலையாக்குவதற்காக வரப்போகிறார். The second advent of Christ would be to eradicate or to deal with the aspect of sin once for all, in which righteousness and sinless environment, the new earth, in which the Lord would reign forever and ever. அப்ப முதலாவது வருகை பாவத்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எடுத்து போடுவதற்காக, இரண்டாம் வருகை பாவத்தினுடைய அஸ்திபாரத்தோடு நரகத்தில் அழிப்பதற்காக வரப்போகிறார். இந்த பின்னணியிலே தான் நாம் உபத்திரவத்தை பற்றி படிக்கலாம். இன்றைக்கு நிறைய இடங்களிலே விசுவாசிகள் உபத்திரவத்திற்கு தப்பிக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து ரகசியமாக வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். உபத்திரவம் என்பதே மூல பாஷையிலே அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதுடையவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் தெளிவாக சில வசனங்களை பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். 2 Timothy 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிறவர் யாவரும் துன்பப்படுவார்கள். யாருக்கு துன்பம்? இந்த உலகத்திலே ஸ்ரீநடத்திலே பிறந்த எல்லாருக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனால் விசுவாசிகளை பொறுத்த அளவிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகளை பொறுத்த அளவிலே, தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். மற்றவர்கள் உலகத்தோடு ஒட்டிக்கொள்ளும். இன்றைக்கு அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ எதிரிகளைப் போல இருப்பவர்கள் கூட நாளைக்கு ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அவர்களும் இணைந்து காரியங்களை செய்வார்கள். அதில் ஆச்சரியம் இன்றைக்கு அரசியலிலே நாம் பார்க்கிறோம். நேற்றும் போன வருஷம் முந்தின வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்பாக பேசி எதிராளியாக இருந்தவர்கள் சேர்ந்து கொள்கிறார்கள், இணைந்திருக்கிறவர்கள் பெறுகிறார்கள். சமுதாயங்களிலே பார்க்கிறோம், உறவுகளிலே நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் அடிப்படையிலே போராட்டம் என்பது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக வாழ வேண்டும் என்று வைராக்கியமாய் இருக்கிறவர்களை பொறுத்தளவிலே துன்பங்களும் உபத்திரவங்களும் இருக்கிறது. ஆகவேதான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் ஏற்கனவே நாம் பார்த்த வசனம். Who will have suffering? The unbelievers will join together. They appear on the outside that they are enemies. But we see in politics, we see in family relation, and then in at various places, that people who were at loggerheads with each other, they would embrace each other, they would go hand in hand. But a believer who embraces truth can never compromise, and he has to fight the world which is opposed to the truth. So suffering is always part of Christian life. Jesus said, if anyone follows me, let him take up the cross and follow me daily. It is a daily walk or the following of the Lord. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். 20ஆம் 21ஆம் வசனம். நீங்கள் ஓடி போவது மாறுகாலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாததற்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதற்கொண்டு சம்பவித்திராதும் இனி சம்பாவிதியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம். வேண்டிக் கொள்ளுங்கள். யூ ப்ரே. ஆங்கிலத்தில் யூ ப்ரே. Who has to pray? Who will pray? Only the believers will pray. When difficulties come, when persecution come, believers are to pray that the Lord would shorten the days so that we would be spared. But it's not about secret coming. It is through these struggles, through the tribulations, that the Lord would sustain us. We pray that the Lord would be merciful. Who would pray?
The unbelievers who are left behind, if supposing a case there, the unbelievers are left behind, will they pray? How can they pray? They do not know the Lord. It is the believers who earnestly pray that through the circumstances, through the persecutions and difficulties, that the Lord would sustain us. அப்படி என்றால் இந்த ஆலோசனை யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Matthew chapter 5 and verse 10. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பார்க்கலாம். மிக முக்கியமானது. Matthew 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. I don't say this. The Bible clearly says, if one suffers for the righteousness, you are blessed, because the kingdom of God is yours. பரலோக ராஜ்யம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பரலோக ராஜ்யம். ஆகவே போராட்டம் என்பதும் உபத்திரவம் என்பதும் விசுவாசிகளை பொறுத்த அளவிலே இந்த உலகம் நம்முடையது அல்ல. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், யோவான் 17ஆம் அதிகாரத்திலே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். இவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்கள் உலகம் என்னை பகைத்ததானால் உங்களையும் பகைக்கும் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். If the world has hated me, certainly it will hate you, because in John 17 the Lord has prayed in the high priestly prayer that he has offered, like me, who is not of the world, my disciples are also not of the world. They don't belong to this world. In fact, the Lord is saying, my kingdom is not of this world. என்னுடைய உலகம் இந்த ராஜ்யத்துக்குரியது அல்ல, இந்த மாம்சீக ராஜ்யத்திற்குரியது அல்ல என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திற்கு வரலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தில் பயிரை என்ன செய்கிறான்? ஒருவன் விதைக்கிறான். பயிரை விதைக்கும், கோதுமை மணியை விதைக்கிறான், களையும் சேர்ந்து முளைக்கிறது. அப்பொழுது தோட்டக்காரன், வேலைக்காரன் வந்து என்ன சொல்லுகிறார்? 27ஆம் வசனத்திலே, நீர் நல்ல நிலத்தை நல்ல விதையை விதைத்தீரல்லவா, பின் அதில் களைகள் எப்படி உண்டானது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த எஜமான் சொல்கிறான், சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரன் கேட்கிறார்கள், நாங்கள் அதை போய் பிடுங்கி போட்டு விடட்டுமா, களைகளை பிடுங்கி போடட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது வார்த்தை பயன்படுத்தப்படும், நன்றாக கவனியுங்கள். In Matthew 13, when the Lord is giving an illustration or a parable about a man sowing seed, the wheat, and the servant observed that the weeds also growing alongside the wheat, and he is approaching the boss with the request, will you give me permission to tear off or to wipe out the weeds or to deweed it? The master says, don't do that, because you might as well get rid of the good seed or the wheat. What will happen? I will do something at the last day. Last day I will separate both. That is the end. Till then it will be allowed to grow. அந்த கடைசி நாள் மட்டும் அந்த வார்த்தையை கவனியுங்கள். 29ஆம் வசனம். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமை மணியும் வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலம் என்பது நியாய தீர்ப்பு. Allow it to grow till the judgment day, till the harvest day. Harvest is the judgment. So let it grow alongside, because you will misfire it. You will do damage, more damage than any help. So allow that to grow alongside. At the last day, look at this, the last day that will happen, I will separate. Rather, I will deweed it and then throw into the eternal fire. So till last day, believers are alongside, posted or stationed alongside the unbelievers. கடைசி நாட்கள் வரையிலும் கோதுமையும் களையும் இணைந்தே இருக்கிறது. கடைசி நாளில், நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே விசுவாசிகளும் களையின் மத்தியிலே நாம் கனி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கனியுள்ள வாழ்க்கை என்பது கடினமான சூழ்நிலைகளிலே இருக்கக்கூடியதுதான். ஆகவே கடைசி நாள் பரியந்தமும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் 30ஆம் வசனத்திலே, நான் அறுக்கிறவர்களை நோக்கி களைகளை எடுத்து சுட்டெறியுங்கள், கோதுமை காலத்தில் சேர்ப்பேன் என்று சொன்னார். அப்ப இரண்டும் கடைசி வரையிலே இருக்கிறது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரையிலும் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள். கடைசி நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அதை பிரிக்க போகிறார், நியாயம் விசாரிக்க போகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் உலகின் சகல ராஜ்யங்களிலும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்.
What does Matthew 28, the great command says, great command, great commission says? Go into all the world and preach the gospel and baptize them in the name of the Father, Son, and the Holy Spirit. Lo, I am with you always, even unto the end of the world. So believers will be there until the end of the world. We may not be there, we do not know. We may be there, we may not be there. But believers, the ones who trust Christ, will be there till the last day. That is the promise given to the disciples, apostles immediately, and thereafter to the believers the rest of life. உலகின் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். விசுவாசிகளோடு ஆண்டவர் உலகம் முடிவு வரையும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே நீங்கள் எடுக்கப்படும் வரையிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வருகிற வரையிலே நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். அதே போல என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை யார் இடுக்கிடுவார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் மாத்திரமே. Matthew 24:9. Matthew 24:9. மத்தேயு 24:9. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், உபத்திரவத்திலிருந்து எடுக்க முடியாது, உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள். விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். நான் சொல்லுகிற வார்த்தை கிடையாது. ஏன் இது என்பது நமக்கு தெரியாது. நாம் பரிசுத்தம் அடைவதற்கு தேவன் அநேக காரியங்களை அனுமதிக்கிறார். அதற்காக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். You will be persecuted, you will be terrified, you will be at the receiving end for my name's sake. யார் அவருடைய நாமத்தை அறிக்கிடுவார்கள்? யார் அவருடைய நாமத்திற்காக பாடுபடுவார்கள்? அவிசுவாசிகள் அதை செய்ய முடியாது. விசுவாசிகள் மாத்திரமே அவருடைய நாமத்து நிமித்தம் பாட அனுபவிக்கிறார்கள். அதே போல 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். verse 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இந்த சாட்சி என்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட இந்த மார்ச்சுரா என்கிற வார்த்தை. You will be my witness to the uttermost part of the world, to all generations, all people, that you will be my witnesses until the last day. முடிவு வருகிற வரையிலும் you will be my witnesses. எப்பொழுது முடிவு வரும்? இந்த உலகத்துக்கு முடிவு வருகிற வரையிலே விசுவாசிகள் தான் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டுமே அல்லாமல், விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரும் சபையோடு எடுத்துக் கொள்ளப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் சபைக்கு எங்க வேலை கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் ஊற்றப்பட்டார். கிறிஸ்து வருகிற வரையிலே சபையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆண்டவருடைய வருகை வரும்போது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தாவியானவருடைய அனுக்கிரகத்தோடு சேர்ந்துதான் சபையும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அதுவரையிலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த சாட்சி என்கிற வார்த்தை மத்தேயு 24:14 பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அவர்கள் நாங்கள் பிதாவுடைய வாக்கு தத்தம் வர எங்கே எப்பொழுது காத்திருக்க வேண்டும், எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களை குறித்து அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்பொழுது அவர் மேகம் அவரை மறைத்துக் கொண்டது. மேகத்தை பார்க்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? கல்லேய மனுஷரே, ஏன் வானத்தை என்னாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்து போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். Acts 1:8-10 says, when the clouds have taken up the risen Lord, as he was ascending to heaven, to the throne, there is a sound which says, men of Galilee, why are you looking up? Same manner as he is taken up, he will appear second time again. You will see the entire world, people who have pierced him, people who didn't trust him, people who didn't want to believe him, people who have heard the gospel but never repented, they will also look up and say, this is, we are doomed. அவரை பார்த்து புலம்புவார்கள். வெளித்தோற்றமாக இருக்க போகிறது. இந்த அடிப்படையிலே தான் கர்த்தருடைய வருகை என்பது ரகசியம் என்று சொல்லுகிறோம். திருடன் வருகிற விதமாய் வரப்போகிறார், யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் வரும் நாளிலே பிரத்யட்சமான வெளிச்சமும் எக்கால சத்தமும் காணப்படும். அதுவரையிலே கோதுமையும் களையும் ஆண்டவர் உலகத்திலே அனுமதிக்கிறார்.
உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடைய முடிவு வரைக்கும் அல்ல, உலகத்தின் முடிவு வரைந்தும் உங்களோடு, விசுவாசிகளோடு நான் இருக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Be strengthened. I have overcome the world. You will have tribulations in this world. This is the almost a commandment, also a reminder that the Lord has given. You will be persecuted, but I am with you, lo, always till the end of the world. இந்த அடிப்படையிலே கர்த்தருடைய வருகை ரகசியமானதுதான். அதை விட இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் ஏற்கனவே ரகசியமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாலையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய சத்தம் ரகசியமாக உங்களிடத்தில் வர முடியும். விசுவாசிகளோடு ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவிசுவாசிகளோடு ரகசியமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆம், கர்த்தருடைய கிரியை ரகசியமானது. அவருடைய வருகை திருடன் விதமாய் எப்படி இருக்க போகிறது, அதே போல இன்றைக்கும் கர்த்தர் ரகசியமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மோடு, என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிகளானாலும் சரி, அவிசுவாசிகளானாலும் சரி, கர்த்தர் ரகசியமாக நம்முடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு பேசுகிறார், செயல்படுகிறார். நாம் அதற்கு கீழ்ப்படியும் போது, நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய வருகையிலே நாம் கைவிடப்படுவது கிடையாது. அவரை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு போக போகிறோம். அவனுடைய மனசாட்சி அவருக்கு முன்பாக சுத்தமாயிருக்க போகிறது. அதுவரையிலே நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக மனம் திரும்புவதற்கு இதுவே வாய்ப்பு. இதற்கு பிறகு இன்னொரு வாய்ப்பு மனுஷனுக்கு கொடுக்கப்படாது. ஏனென்றால் அவர் நீதியுள்ள தேவன், எல்லாரையும் நீதியாய் நியாயந்திருக்க போகிறார். ஆகவே மனம் திரும்புங்கள் என்று விசுவாசியாமல் சத்தியத்தை கேட்கிறவர்களையும் அழைக்கிறோம். மற்றவர்களையும் கிறிஸ்துவனிடத்தில் வந்து மனம் திரும்புங்கள் என்பதையும் நாம் செய்கிறோம். இது கர்த்தருடைய வருகைக்கான ஆயத்தம். இந்த நாட்கள் அவருடைய வருகைக்கான அடையாளங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. These days are reminder of the coming of the Lord which is at hand. We need to repent and we have to pray and earnestly work for the salvation of others, because there is no second choice. Till the last day, we will be alongside the wicked world. We will be in the world alongside the wicked people. But the Lord has promised that He is with us right through the end of the world. கடவுள் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பாராக.